வாழ்க வளத்துடன். இப்போ நம்முடைய சாத்தனூர் அணை வந்து 2ஆம் தேதி அதிகாலை ஏறக்குறைய 1,68,000 கனடி அளவுக்கு தண்ணீரை திறந்து விட்டதுனால திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. கால்நடைகள் இறந்து போயிருக்கு. நம்முடைய வீடுகள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வயல்வெளியில் இருந்த விவசாய நிலங்களில் இருந்த எல்லா பயிர்களும் நாசமாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் துன்பத்தையும் மக்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது ஏன் நடந்திருக்கு, இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை ஏன் தவிர்த்திருக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ 2015 சென்னை ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தில் சந்திச்சது. அப்போது செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதுனால மிகப்பெரிய ஒரு வெள்ளம் உண்டானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டால் அது அடையாருடைய பகுதியில் தான், அடையாருடைய கேட்ச்மெண்ட்டில் மட்டும்தான் வெள்ளத்தை உருவாக்கும். ஆனால் அந்த நேரத்தில் எல்லா இடத்தையும் விட அடையார் கேட்ச்மெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்படுறதுக்கு காரணம் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டது. அப்போ என்னாச்சு அப்படின்னா 2015 டிசம்பர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாரத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு மழை, 49 சென்டிமீட்டர் அளவுக்கான பெய்த மழை என்னாச்சுன்னா ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை உருவாக்குச்சு. அதற்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நம்முடைய டேம்கள்லையோ இந்த நீர்த்தேக்கங்கள் என்ன செய்வாங்கன்னா 90% மழைக்கும் தண்ணீர் வந்த பின்னாடி வர்ற தண்ணி அப்படியே வெளியே அனுப்புற அப்படிங்கிற ஒரு மெத்தடை பின்பற்றிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து செம்பரம்பாக்கம் குடிநீருக்கான இது தண்ணீர் தேக்கி வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ என்னாச்சு அப்படின்னா, அதுக்கு முந்தின ஒரு 4-5 நாட்கள் வரைக்கும் பெரிய மழை கிடையாது. ஒரு 600 கனடி தண்ணி வந்தால் 600 கனடி வெளியேற்றுவாங்க. எவ்வளோ தண்ணி வருதோ அதை வந்து வெளியேற்றிட்டே இருந்தாங்க. டிசம்பர் 1-2 ஒரு மிகப்பெரிய மழை, 24 மணி நேரத்தில் 49 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. என்னாச்சுன்னா பல்லாயிரக்கணக்கான கனடி தண்ணீர் உள்ள வர ஆரம்பிச்சோடனே அதை அப்படியே வெளியேற்ற ஆரம்பிச்சாங்க. அது அடையாருடைய கேட்ச்மெண்ட் பகுதியில் மிகப்பெரிய வெள்ளமாக மாறி பெரிய அழிவுக்கும் மக்களுடைய இறப்புக்கும் காரணமாச்சு. ஸோ இதுலேருந்து பாடம் கற்றுக்கொண்ட அரசு போன மிக்ஜாம் புயல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த புதிதாக வந்த அரசு என்ன செஞ்சுச்சுன்னா அளவை வந்து குறைச்சி வைக்கக்கூடிய ஒரு முடிவு எடுத்தாங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போன மிக்ஜாம் புயலை முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய கொள்ளளவை 75% குறைக்கிறாங்க, 76% குறைக்கிறாங்க. அப்போ 24% அளவிற்கு நமக்கு ஒரு வெற்றிடம் கிடைக்குது. அப்போ அதனால என்னதுன்னா மிக்ஜாம் புயல் வந்தது, பெரிய மழை பெஞ்சது, ஆனாலும் தண்ணி வந்து நமக்கு கடைசியில் 6ஆம் தேதி வரைக்கும் 95% தான் நிரம்புது. அப்போ தண்ணியை வெளியேற்றக்கூடிய அளவில் கூட ஒரு 2000-3000 கனடி மட்டுமே, அல்லது அதிகபட்சமாக ஒரு 10,000 கனடிக்குள்ள மட்டுமே அவங்களால திறக்க முடிஞ்சது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த அடையாருடைய கேட்ச்மெண்ட்ல ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டது. ஸோ இந்த படிப்பனை நமக்கு வந்து செம்பரம்பாக்கம் ஏரி மட்டும் புழல் ஏரிக்கும் அதே மாதிரியான ஒரு இதை வந்து அரசு பின்பற்றிட்டு. ஆனால் இந்த நடைமுறையை ஏன் சாத்தூர் அணையில பின்பற்றப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நம்ம டேட்டாஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா, கடந்த 25ஆம் தேதி நவம்பர் 25ஆம் தேதியே சாத்தனூர் அணை வந்து ஒட்டுமொத்த கொள்ளளவு 7.3 டிஎம்சி. ஆனால் 25ஆம் தேதியே நம்ம டேட்டா பார்க்குறோம் 7 டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் இருந்தது, ஏறக்குறைய 96%. ஸோ இதை வந்து சாதாரண நேரங்களில் நீங்கள் வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் 27, 28, 20, 30 1ஆம் தேதிக்கு என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு பெங்கால் புயல் வருது, அந்த புயலுடையனால பெருமழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொன்ன பின்னாடியும் 1ஆம் தேதி கூட என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 97% அளவுக்கு தண்ணீரை இவங்க தேக்கி வச்சிருக்காங்க. நம்ம பார்க்க முடியும், டேட்டாலாம் அதுதான் கணக்கு. அப்போ இந்த 97% தண்ணீரை தேக்கி வச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா, 1ஆம் தேதி காலை அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளட் வார்னிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. காலையில 8 மணிக்கு 1ஆம் தேதி செகண்ட் ஃப்ளட் வார்னிங் கொடுக்குறாங்க. 15,000 கனடி மட்டும்தான் திறக்கப்படுது. அடுத்ததா காலையில 11:50க்கு தேர்ட் ஃப்ளட் வார்னிங் கொடுக்குறாங்க. 20,000 கனடி மட்டும்தான் திறக்கிறாங்க. ஸோ தண்ணீர் அப்படியே வந்து இது பண்ணப்படுது. அது என்ன ஆகுது அப்படின்னா, அதே நேரத்தில் 1ஆம் தேதி பேச்சம்பள்ளி, பாரூர், நெடுங்கல், ஊத்தங்கரை, பாம்பாறு, சாத்தோடைகளில் 160 சென்டிமீட்டர்களுக்கான மிகப்பெரிய கனமழை பெய்யுது. ஸோ அவ்வளோ மழை பெய்து தண்ணி வரும் தெரிஞ்ச பின்னாடியும் இவங்க இரவு 11 மணி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இரவு 10 மணிக்கு தான் ஃபோர்த் ஃப்ளட் வார்னிங் கொடுக்குறாங்க. அப்பயும் கூட 32,000 கனடி தண்ணீர் உள்ள வருது, இவங்க 30,000 கனடி மட்டும் தான் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப என்னன்னா, இந்த 97 அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டியை அவங்க அப்படியே தொடர்ந்து நடைமுறைப்படுத்திட்டே இருக்காங்க. ஆனா அடுத்த 5 மணி நேரத்துல அதிகாலை 2:45 மணி 2ஆம் தேதி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, மிகப்பெரிய அளவுக்கு தண்ணி வருது. அவங்களே சொல்றாங்க 12 மணிக்கு 63,000 கனடி வந்துச்சு, 1 மணிக்கு 1,06,000 கனடி வந்தது, அதிகாலை 2 மணிக்கு 1,30,000 கனடி வருது அப்படின்ன உடனே இவங்களுக்கு 5th ஃப்ளட் வார்னிங் எப்ப கொடுக்குறாங்கன்னா, அதிகாலை 2:45 மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது 1,80,000 கனடியை வெளியேற்றுறாங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. அப்புறம் அதிகாலை 3 மணிலிருந்து 1,68,000 கனடி காலை 8 மணி வரைக்கும் 5 மணி நேரம் தொடர்ந்து வெளியேற்றப்படுது. ஏறக்குறைய 3 டிஎம்சி தண்ணீரை
அந்த 5 மணி நேரத்துல வெளியேற்றுறாங்க. அப்போ 5 மணி நேரத்துக்குள்ள 30,000ங்கிறது 6 மடங்கு அதிகமாக தண்ணீரை வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது வரைக்கும் இவங்க பொறுமை காத்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இதனால தான் மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு அந்த செய்தி சென்றடையவும் இல்லை, ஒரு மிகப்பெரிய வெள்ள சேதாரத்தை உருவாக்கியது. ஏன் செம்பரம்பாக்கத்திலிருந்து புழல்ல நம்ம கற்றுக்கொண்ட பாடத்தை சாத்தனூர் அணையில ஏன் செயல்படல? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்போ இதுல இருந்து நம்ம நீங்க செம்பரம்பாக்கம் ஏரியில் இருக்கிற சென்னை மக்களை மட்டும் தான் காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை. தமிழகத்தில் உள்ள எல்லா அணைக்கட்டுகளிலும் இதுக்கான நடைமுறையை நீங்க ஏற்படுத்தணும். ஒரு புயல் வருது அல்லது ஒரு பெருமழை வரப்போகுது அப்படின்னா அப்ப நீங்க அந்த அணைக்கட்டுகளையும் சரி ஏரிகளிலையும் முன்னரே தண்ணீரை எவ்வளவு தேவை அப்படிங்கிற அளவுக்கு குறைத்து வைத்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான வெள்ளம் வராமல நம்மளால பாதுகாக்க முடியும். ஏன்னா இதே நேரம் நம்ம 96% ஒரு 75% வரைக்குமாவது தண்ணீரை குறைத்து வைத்திருந்தால் நமக்கு நேரம் கிடைச்சிருக்கும். இன்னொரு நைட்லேயே இவ்வளவு திறக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அதே மாதிரி 30ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாள் 2 நாள் நமக்கு என்னன்னா நேரம் கிடைச்சது. அப்பயும் கூட நீங்க தண்ணீரை வெளியேற்றி வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு தண்ணீர் வரும்போது குறைஞ்சபட்ச அளவு 30,000 கடி, 40,000 கடி, 50,000 கடி, 60,000 கடி அளவுக்கு மட்டும் நம்ம வெளியேற்றிருக்கலாம். பெருமளவு வெள்ள சேதாரத்தை நம்மளால் தவிர்த்திருக்க முடியும். இதெல்லாம் இதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு அணைகளிலும் ஒவ்வொரு பிரிவரி நீர்த்தேக்கங்களிலும் இது போன்ற பெருமழை வரும்போதும் புயல்கள் வரும்போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்ணீருடைய அளவை குறைச்சி வைக்க வேண்டியது கட்டாயமான விஷயமா இருக்கு. புவி வெப்பமயமாதல் காலநிலை மாற்றத்திற்கு பிறகு மிகப்பெரிய மழையினுடைய வெப்பநிலை அதிகம் இருக்குது நமக்கு சர்வசாரமா இருக்கு. நமக்கு மிக்ஜாம் புயல் வந்தபோது 40 to 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. ஒரு நாள் முழுவதும் நின்று மழை பெய்ததை பார்த்தோம். அதுக்கடுத்துதான் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமே ஒரு 95 சென்டிமீட்டரை மழை பொழிகிற அளவுக்கான மிகப்பெரிய மழையை பொழிவதை பார்த்தோம். இதற்கு பின்னாடி நம்ம இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நீங்க ஐஎம்டியில் இந்தியன் மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட்ல சரியான தகவல் தரலை, அதனால இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான காரணங்களை சொல்லிட்டு இருக்காம இனிமேலாவது தமிழகத்திற்கான ஒரு தனியான ஒரு வெதர் மாடலை நம்ம உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இனி கடற்கரையோர பகுதியில் மட்டும்தான் மழை பெய்யும், மற்ற இடங்களில் மழை பெய்யாது அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு எல்லா பக்கம் காமிச்சிருச்சு. விழுப்புரத்துல 42 சென்டிமீட்டர், திருவண்ணாமலையில் 50 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரியில 300 வருஷம் இல்லாத 51 சென்டிமீட்டர் மழையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இனிமேலும் நாம தமிழகம் முழுவதற்கான ஒரு வெதர் மாடலை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி ஐஎம்டில சரியான தகவல் தெரியலன்னா அந்த தகவலை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல மாநில அரசு இருக்கு. எவ்வளவு காலத்துக்கு தான் இன்னும் நம்ம மத்திய அரசே ஒன்றிய அரசே குறை சொல்லிட்டு இருக்க போறோம்? அவங்க குறை சொல்றதுனால பாதிக்கப்பட போது யாருன்னா நம்ம தமிழக மக்கள் தான். அப்போ இதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டு நாம இதற்கான ஒரு வெதர் மாடலை உருவாக்கி அதே மாதிரி நம்ம எவ்வளவு மழை பொழிவு இருக்குங்கிறதுக்கான ஒரு குறிப்பிட்ட அக்யூரேட்டான ஒரு செய்தியை நம்ம கிடைக்கிற விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை நோக்கி இனிமேல் பயணித்தால் மட்டும்தான் இனிமேல் இருக்கக்கூடிய வெள்ள பிரச்சனையா இருந்தாலும் சரி, புயல் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை நம்ம சமாளிக்க முடியும். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. அடுத்த நாள் ஒரு 30 சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு சொன்னாங்க. பெஞ்சிருந்தால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாத்திருப்போம். ஆனா அது ஆந்திராவுக்கு போய் நம்ம தப்பிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த பெங்கால் புயல் கூட பாண்டிச்சேரியில 44 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. அந்த மழை இங்க பெஞ்சிருந்தா ஒரு பெரிய பிரச்சனையில நம்ம மாட்டிருக்கோம். ஆனா இதெல்லாம் நம்ம தவிர்க்கப்பட்டிருக்கு. ஆனா இதையும் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. இந்த வடகிழக்கு பரப்புரை முடிஞ்சு கிடையாது. இன்னும் டிசம்பர் முழுவதும் ஜனவரி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இனி இருக்கக்கூடிய ஒரு பெருமழை வந்தால் ஒரு பெரிய பிரச்சனை சந்திக்கக்கூடிய நிலையில் தான் சென்னை இருக்கு. அதுல இருந்து மீண்டு இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற நடவடிக்கைகளை அவசியம் இந்த அரசு செய்யணும். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.